எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களத்துல ஒரு கூட்டணி முடிவு பண்றதுல ஒரு முக்கியமான ரோல் பண்றது எதுனா, ராஜ்யசபா எம்பி. அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஏன் இது மிகப்பெரிய பேசு பொருளா மாறியிருக்குன்னு பார்த்தா, இப்போ எலக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டுக்கான எம்பிக்கள் தேர்தலுக்கு தேதி அறிவிச்சிருக்காங்க. எப்ப அறிவிச்சிருக்காங்கன்னா, ஜூலை 19 அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்தியன் பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டா, அதுல 2 ஹவுசஸ் இருக்கு. ஒன்னு லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்சபாவுக்கு நம்ம டைரக்ட்டா நம்மளோட தொகுதிக்கு ஓட்டு போட்டு நம்மளோட எம்பி அங்க அனுப்பிடுறோம். இப்போ ராஜ்யசபாவுக்கு யார் அனுப்புவாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டோட எம்எல்ஏஸ் இருக்காங்களா, அவங்களா ஓட்டு போட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்களை எம்பியா அனுப்புவாங்க. ஸோ அந்த எம்பிகள் என்னன்னு சொல்லுவாங்களா, மாநிலங்களவை உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை 28 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு இதுல 6 பேருக்கான பதவி காலம் முடிய போகுது. ஸோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 6 பேருக்கு அடுத்து யார் வர போறாங்க, இல்ல அவங்களே வர போறாங்களா அப்படின்ற மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. ஸோ இந்த 6 பேர் யார் யாருன்னு பார்த்தா, இப்போ மதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்கிற வைகோ, அவருடைய பொசிஷனும் பதவி காலம் முடிய போகுது. அடுத்து அன்புமணி இருக்காரு. அதுக்கடுத்து திமுக சார்ந்த ஒரு முக்கியமான வழக்கறிஞராக கருதப்படுற வில்சன் இருக்காரு. அதுக்கடுத்து சண்முகம் இருக்காரு. அதுக்கடுத்து சந்திரசேகர் இருக்காரு. கடைசியா பார்க்கும்போது அப்துல்லா, சிஎம் அப்துல்லா அப்படின்றவர் இருக்காரு. அப்படின்னும் இந்த 6 பேரோட பதவி காலம் முடியுதுல்ல, இப்போ அடுத்து இந்த 6 பேருக்கான பதவி காலத்தில் யாரெல்லாம் பொசிஷனில் வர போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அன்புமணி எம்பி பதவி மாநிலங்களவை உறுப்பினராக தான் இருக்காரு. அப்படின்னும் போது போன முறை அவர் யாருடைய தயவுல மாநிலங்களவை உறுப்பினர் ஆளானா அதிமுக தயவுல தான். அதுக்கு பின்னாடி என்னாச்சு, 2024 அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக கூட்டணி நின்னாங்க. அப்படின்னும் போது அவர் காட்டமான விமர்சனம் அதிமுக சைடு நோக்கியே வச்சிருந்தார். இப்போ 2026 எலெக்ஷன்ஸ் வரப்போது, இதை நோக்கி பாஜகவும் அதிமுக ஒரு கூட்டணியில் வந்திருக்காங்க. பாமக சார்பாக கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் அன்புமணியோட பேச்சுகள் பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் போறாரு அப்படின்றதான் நிறைய சமிக்கைகள் தெரிவிச்சிட்டு வராரு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 6 எம்பிக்கள் நம்ம ராஜ்யசபாக்கு அனுப்பணும். அப்படின்னும் போது இந்த 6 எம்பியில் திமுக கூட்டணிக்கு எத்தனை சான்ஸ் இருக்கு, இப்போ அதிமுக கூட்டணிக்கு எத்தனை சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, அதிமுகவுக்கு 2 எம்பிக்கள் அனுப்ப சான்ஸ் இருக்கு. இப்போ திமுக கூட்டணிக்கு 4 எம்பிக்கள் அனுப்ப சான்ஸ் இருக்கு. அப்படின்னும் போது நம்ம முக்கியமாக என்ன பார்க்க வேண்டியதுன்னா, அன்புமணி இதுக்கு முன்னாடி எம்பியா இருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி அதிமுக விமர்சிச்சிருக்காரு. ஸோ இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்திருக்கு, அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ 2 சீட்டு தான் இருக்குது. இது பாமக கொடுப்பாங்களா, தேமுதிக கொடுப்பாங்களா, இல்லை அவங்க கட்சியோட உறுப்பினர்கள் அனுப்புவாங்களா அதிமுக அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். 2024 எலெக்ஷன்ஸை பொறுத்து தேர்ட் ஃப்ரண்ட்டாக பிஜேபி தன்னுடைய கூட்டணியை நிரூபிச்சிருந்தாலும், அந்த கூட்டணிக்கு எதிராக 2வது பிளேஸில் அதிமுகவோட முக்கியமான கூட்டணி கட்சியாக இருந்தது எதுனா தேமுதிக தான். அப்படின்னும் போது அவ்வளோ கஷ்டத்துலையும் நாங்கள் கூட இருந்தோம், எங்களுக்கு நீங்கள் ராஜ்யசபா எம்பி கொடுக்குறதா வாய் வழியாக பேசியிருந்தீங்க, நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பேச பொருளாகவும் தேமுதிக சார்பாக பேசப்படுது. ஏன்னா 2024 எலெக்ஷன்ஸில் நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம்ல. இப்போ பாஜக ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. நாங்கள் அந்த டைமில் கூட மோடி ஜெயிப்பார்னு தெரிஞ்ச ஒரு எலெக்ஷன்ஸில் கூட நாங்கள் அங்கே போகாமல் உங்கள் கூட இருந்தோம். அப்போ எங்களுக்கான சீட்டை நீங்கள் ராஜ்யசபா எம்பி கொடுக்குறேன்னு சொன்னீங்க. வாய் மூலியமாக இப்போ பிரேமலதாவோட தம்பி சொன்னதான் இங்கே முக்கியமான பேச பொருளாக மாறி இருக்கு. ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ராஜ்யசபா எம்பியை தேமுதிக கொடுப்பாங்களா, இல்லை பாமக கொடுப்பாங்களா அப்படின்றத முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இப்போ அதிமுக கூட்டணி எடுத்துக்கிட்டா, இப்போ பாமக கொடுப்பாங்களா, தேமுதிக கொடுப்பாங்களா, இல்லை தன்னுடைய கட்சிகளுடைய உறுப்பினர்களே அங்கே சென்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற முக்கியமான பேச பொருளாக அதிமுக கூட்டணிக்குள்ளேயும் மாறி இருக்கு. ஏன்னா இப்போ 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு இது வாழ்வா சாவா தேர்தல். அதாவது எடப்பாடிக்கும் இது மிகப்பெரிய வாழ்வா சாவா தேர்தல்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ ஒரு முக்கியமான கூட்டணி அமைச்சு அவர் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. ஸோ இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து இந்த கூட்டணி ஸ்ட்ரென்தன் பண்ணுவாரா, இல்லை தன்னுடைய கட்சிக்கு முக்கியமான உறுப்பினர்களை கொடுத்து தன்னுடைய எம்பிஸை இப்போ டெல்லிக்கு அனுப்புவாரா அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டா இதில் முக்கியமான கட்சிகள் இருக்காங்களா, விசிகே இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, இப்போ காங்கிரஸ் இருக்காங்க. இவங்களாம் இந்த ராஜ்யசபா எம்பிக்குள்ளே கேட்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய டவுட். ஆனால் முக்கியமான கட்சியை பார்க்கப்படுற மதிமுக, அதாவது முக்கியமான கட்சியில் அந்த கூட்டணிக்கு ஒரு முக்கியமான கட்சி தான் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இப்போ வைகோன்ற ஒரு முக்கியமான ஃபேஸ், தமிழ்நாட்டோட முக்கியமான தலைவராக இருந்தவர், அவர் ராஜ்யசபா எம்பிக்கு போகும்போது அது ஒரு ஐடென்டிட்டியாகவும் இருந்துச்சு. இப்போது அவருடைய பதவிக்காலம் முடியும் போது அதுக்கடுத்து இவர் இனிமேலுக்கு ஆக்டிவாக இருப்பாரா பாலிடிக்ஸில் அப்படின்றது யாருக்கும் தெரியாத சூழலில் மறுபடியும் ஒரு மதிமுகவுக்கு அந்த சீட்டை கொடுப்பாங்களா அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் இருக்குது. இப்போ மதிமுக பொறுத்தவரையிலையும் மதிமுகவோட பொதுச்செயலாளரோட வைகோ இருக்கார்ல, அவரோட பையன் தான் இப்போ எம்பியாக இருக்கார். அப்படின்னும் போது இன்னொரு எம்பி பதவியை திமுக சார்பாக அவங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கொஷினாக இருக்குது. ஏன்னா இப்போ மதிமுகவோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியில் ரொம்ப வீக்கான கட்சியாக மாறிட்டே வராங்க. இப்போ விசிகே எடுத்துக்கிட்டா அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன், அவனோட பொசிஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படின்னும் போது ஆனால் மதிமுகவோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா அவரோட பொசிஷன் திமுக வீக்கன் ஆகிட்டே இருக்குது. அப்படிமா இவ்வளோ வீக்காக இருக்கிற கட்சிக்கு இன்னொரு சீட்டை கொடுப்பாங்களா அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குது. அடுத்ததாக பார்க்கும்போது யாரோட பேர் அதிகமாக வருதுன்னா கமலஹாசனோட பேர் தான் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் தனியாக இருந்தார். அதுக்கடுத்து இப்போ நாங்கள் 2024 பொறுத்தவரையும் நாங்கள் திமுக கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ வரும்போதே என்ன பேச்சு இருந்துச்சுன்னா, கமலஹாசனுக்கு ராஜ்யசபா எம்பி திமுக கூட்டணி சார்பாக கொடுக்கப்படலாம் அப்படின்ற மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு. திமுக பொறுத்தவரையிலும் இன்னொரு முக்கியமான ஃபேஸ் யாருன்னா வில்சன் தான். இப்போ
தமிழ்நாட்டோட நிறைய கேசஸ் நடக்குதுல்ல, அதில் வந்து தமிழ்நாடு சார்பாகவும் இல்லை டிஎம்கே சார்பாகவும் நிறைய கேசஸ் வந்து யார் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா வில்சன் தலைமையில் தான் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. இப்போ வக்ஃப் போர்டு கேஸ் கூட வில்சன் தான் திமுக சார்பாக வாதாடுறாரு. அப்படின்னும் போது அவரோட பொசிஷனை வந்து ஒரு வழக்கறிஞராக ஒரு முக்கியமான ஃபேஸாக இருக்காரு. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான எம்பியான போஸ்ட்டையும் அவர் கொடுக்கப்படலாம் அப்படின்றது தான் இங்கே வந்து பேசுபொருளாக மாறி இருக்கு. ஸோ திமுக வந்து அவருடைய பொசிஷனை வந்து மறுபடியும் அவருக்கு ஒரு எம்பி கொடுப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போ திமுக சார்பாக பார்க்கும்போது சிஎம் அப்துல்லா பேரும் அதிகமாக அடிப்படுது. ஏன்னா அவர் ஏற்கனவே எம்பியாக இருக்காரு. அப்படின்னும் போது அவர் வந்து ஒரு சிறுபான்மையினரோட ஐடென்டிட்டியாக அந்த கூட்டணியில் இருக்கார். அப்படின்னும் போது அவருடைய பொசிஷனை வந்து எடுத்துட்டு இன்னொரு வேற யாரை கொண்டு வர போறாங்க அப்படின்ற மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ இப்போ தமிழக அரசியல் காலத்தில் இப்போ 2026 எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அப்படின்னும் போது கூட்டணின்றது எல்லா கட்சிகளுக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த கட்சியுமே ஒரு கூட்டணி இல்லாமல் வின் பண்ண முடியாது அப்படின்றத இங்கே வந்து ஒரு சூழலாக இருக்கும் போது இப்போ வந்து ஆப்போசிட்டில் வந்து எல்லாரும் தனித்தனியாக நிற்கிறாங்க, நம்ம வந்து ஒன்றா நிற்கிறோம் அப்படின்னும் போது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அது இல்லாமல் வந்து புதுசாக வரவங்க இப்போ விஜய் மாதிரி ஒரு பொசிஷன் வரும்போது அந்த ஓட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயமா அதிமுக கூட்டணியும் பார்க்குறாங்க, திமுக கூட்டணியும் பார்க்குறாங்க. அப்படின்னும் போது இங்கே நம்ம என்ன வந்து பார்க்கணும்னா, இப்போ வந்து ராஜ்யசபா எம்பிக்கான தேர்தல் வருது. அப்போ கூட்டணி கட்சிகள் கொடுத்து அந்த கூட்டணி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்களா, இல்லை தங்கள் கட்சிக்கு கொடுத்து தங்கள் கட்சியோட உறுப்பினர்களுக்கு கொடுத்து இப்போ வந்து திமுக எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய உறுப்பினர்களே கொடுத்து அவங்க கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சீட் வந்து அன்புமணிக்கு கொடுக்கப்படலை, இப்போ அதிமுக சார்பாக கொடுக்கப்படலாம், அவர் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாரு. இப்போ தேமுதிக வந்து ஏற்கனவே எங்களுக்கு அந்த சீட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களா. ஸோ அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்ற பொசிஷன். இப்போ வந்து கமலஹாசனுக்கு இந்த எம்பி சீட்டை கொடுக்கலாம், அவர் என்ன பொசிஷன் எடுக்க போகிறாரு அப்படின்ற மிகப்பெரிய பேசு பொருளாக மாற வச்சிருக்கு இந்த வந்து தேர்தல் ஆணையத்தோட இந்த அறிவிப்பு. ஸோ இப்போ 2026 எலெக்ஷனை பொறுத்து எந்த கட்சிகளை என்னென்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க, அவங்க கூட்டணி எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.